ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது பிரதமருடைய ஹெலிகாப்டர்ல இருந்து அவர் இறங்க இருக்கிறார். அதற்கு முந்தைய முன் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது பிரதமரை வரவேற்பதற்காக என்டிஏவினுடைய தலைவர்களும் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவர்களும் அல்லது இப்போ திருச்சி வரார் அப்படின்னா அமைச்சர் நிலை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடும் அப்படின்னு தெரிகிறது. ஸோ இது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம லாங் ஷாட்டில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சில நிமிடங்களில் புகைப்படங்கள் வெளிவரக்கூடும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவினுடைய அனைத்து தலைவர்களுமே அங்கே தான் இருக்காங்க. ஆனாலும் முக்கிய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹெலிபேட் பக்கத்தில் இருப்பாங்க. அதாவது இந்த பஞ்சப்பூரில் ஹெலிபேட் தளம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் பிரதமருக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். ஸோ அந்த வரவேற்புக்கு பிறகு அவர் அரசு நிகழ்ச்சிக்கு போவார். அரசு நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் தான் என்டிஏவினுடைய கூட்டம். அரசியல் நிகழ்ச்சிக்கு அவர் வருவார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ ரெண்டு நிகழ்ச்சியுமே மாறி மாறி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட அளவிலான அதிகாரிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். காவல்துறை உயர் அதிகாரிகள், கலெக்டர், மாவட்ட எஸ்பி, அதே போல் மாவட்டத்தினுடைய அமைச்சர், என்டிஏவினுடைய தலைவர்கள், அதாவது அதிமுக சார்பில், பாஜக சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படின்னு பிரதமருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில நிமிடங்களில் பிரதமர் இறங்கி வரக்கூடும். அந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். காவல் ஆணையர் உள்ளிட்டோர் அந்த வரவேற்பதற்காக அரசு சார்பில் வரவேற்பதற்காகவும் தயார் இருக்கிறார்கள். பாரத பிரதமர் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தாலும் கூட தயார் நிலையில் பாரத பிரதமருக்கான அந்த கான்வாய் வாகனம் பிரதமர் சில நிமிடங்களில் விமானத்திலிருந்து இறங்கவிருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்லேயே பிரதமர் வந்துட்டார் அப்படின்னா தெரியும். பிரதமருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் இறங்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பிரதமருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் எஸ்பிஜி குழுவை சார்ந்தவர்கள் இறங்கி முன்னரும் பின்னரும் அவருக்கான பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அதற்கு முன்னதாக காவல்துறையினுடைய 3 அடுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே விமான நிலையம் வந்திருக்கும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. சில நிமிடங்களில் பிரதமர் இறங்கவிருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம நேரடியாகவே பார்க்க இருக்கிறோம். ஏன்னா பல இடங்களில் இந்த விமான நிலையத்திற்கு உள்ளேருந்து வரக்கூடிய ஷாட் நமக்கு கிளியராக கிடைக்காது. பட் இப்போ நம்ம அந்த விமானத்திலிருந்து பிரதமர் இறங்கக்கூடிய காட்சிகள், பிரதமர் வந்து விட்டார் அப்படின்னு தெரிகிறது. பிரதமரை வணங்கக்கூடிய என்டிஏவினுடைய தலைவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதல்ல இருக்கக்கூடிய 2 பேர் நம்ம பார்க்குறோம். அதில் தான் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உன்னிப்பாக கவனித்தால் அவங்க 2 பேருமே பிரதமருடைய வருகையை எதிர்நோக்கி தான் அவர்கள் வணக்கம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது தெரிகிறது. பிரதமர் வந்திருக்கிறார், வேட்டி சட்டையோடு வந்திருப்பதாக அந்த லாங் ஷாட்டில் தெரிகிறது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளில் சில நிமிடங்களில் பிரதமரை வரவேற்றவர்களாக யார் அப்படின்ற நமக்கு முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்கு 3வது முறையாக தேர்தலுக்கு முந்தைய பயணமாக பிரதமர் வருகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த மாதமே இன்னொரு முறை பிரதமர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது மண்டல வாரியாக பார்த்தோம் அப்படின்னா மதுரையில், இப்போ சென்னையை மையமாக வைத்து இங்கே பக்கத்தில் வந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ மதுராந்தகம் 1, அடுத்தது மதுரை, அடுத்தது திருச்சி, கோவையா, அடுத்தது இல்லை வேலூரா, இல்லை தஞ்சையா, இல்லை தென் மண்டலத்தில் சவுத்தில் பிரதமர் வந்து வருவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிறது. எப்படியும் மே மாதம் தான் நியர்லி மே தொற்று அப்படின்ற ஒரு சூழலில் அடுத்து பிரதமர் வருவது எப்படி ஏப்ரல் மாதம் இந்த 5 மாநிலங்களில் மாறி மாறி பிரதமர் விசிட் அடிப்பார். அதில் குறிப்பாக 3 வந்து பிரதமருக்கு மிக அருகே இருக்கக்கூடிய இடங்கள், குறிப்பாக புதுவை, தமிழகம், கேரளா. ஸோ கேரளாவுக்கு வந்தார்னா காலையில் கேரளா, அதுக்கப்புறமா மதியம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு அவருடைய திட்டமிடுதல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அல்லது புதுவை, தமிழ்நாடு அப்படின்ற அந்த திட்டமிடுதலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால்
குறைந்தது இன்னொரு 5 முறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிரதமர் 8 முறை தமிழகத்திற்கு வந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பிரதமரை வரவேற்ற விருந்தினர்களை தொடர்ந்து பிரதமர் கிளம்பியிருக்கிறார். பிரதமருடைய ஹெலிகாப்டர் இன்னும் சில நிமிடங்களில் கிளம்ப இருக்கிறது. அரசு நிகழ்ச்சிகள் 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முடிவுற்ற தொடக்க திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய நிகழ்வு நடக்க இருக்கிறது. பிரதமருக்காக இந்திய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் 1 அல்ல 2 அல்ல 3 ஹெலிகாப்டர்கள் இருக்கிறது. இது மாற்று ஏற்பாடுகள் உட்பட இந்த ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் பிரைம் மினிஸ்டர் போவார் அப்படின்னு தெரியாது. ஆனாலும் கூட தயார் நிலையில் 3 ஹெலிகாப்டர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சில நிமிடங்களில் பிரதமர் இங்கிருந்து கிளம்பினா விமான நிலையத்திலேருந்து இந்த பஞ்சப்பூர் அப்படின்றது அருகே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அதனால் சில நிமிடங்களே பிரதமர் அங்கு செல்வார் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அங்கு 2 நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு 8 மணிக்குள்ளாகவே பிரதமர் திரும்ப விமான நிலையத்திற்கு வந்து இங்கிருந்து கிளம்பி செல்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.